ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் பாய் தான். நான் உங்க சூர்யா. நம்ம ரீசெண்டாக ஃபுட்டு சம்மந்தமாக வீடியோ போட்டுருந்தோம்ல. இப்போ இந்த மிட் நைட் பிரியாணிங்கிறது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். சென்னை எல்லாம் தாண்டி ராணிப்பேட், வேலூர்லாம் கூட இந்த மிட் நைட் பிரியாணி வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அது மேலே ஒரு கிரேஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ராணிப்பேட்டில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மிட் நைட் பிரியாணிக்கு. இது அதோடைய கண்டினியூஷனாக ரெண்டாவது வீடியோ போட போகிறேன். எங்கன்னா திருவள்ளம்ல ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். நான் இந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் நான் பார்க்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து டிஎஃப்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க வந்து மிட் நைட் பிரியாணி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு ஒரு ரீலில் பார்த்துருந்தேன். அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கேன். இவங்களோட இந்த பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 99. நைட்டில் பிரியாணி தான் அவங்களுடைய மெயின் கோர்ஸ். இது இல்லாமல் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வை பிகாஸ் வந்து ஹைவேல இருக்கு இல்லையா, சித்தூர் டு ராணிப்பேட், சித்தூர் டு சென்னை ஹைவே. இந்த ஹைவேல இருக்கிறதுனால இவங்க அந்த டீ அண்ட் அதுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரெட் ஆம்லேட் அண்ட் நூடுல்ஸ் எல்லாம் கூட இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பட் இந்த பிரியாணி வந்து நான் அந்த ரீல்ஸ்ல பார்த்துருந்தேன், ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதானா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து அவங்களுடைய அந்த சிக்கன் பிரியாணி இதோட ப்ரைஸ் நான் சொன்னேன் இல்லையா, 99 ருபீஸ்க்கு. கலர் வைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல கொஞ்சம் டார்க் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஃப்ரேக்ரன்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கு. வெங்காயம் பச்சடியும் கத்திரிக்காயும் வந்து கூட கொடுக்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அண்ட் எனக்கு லெக் பீஸ் வந்துருக்கு. ஸோ நான் வீடியோ எடுக்க வந்தேன்னு லெக் பீஸ் கொடுத்த மாதிரி இல்லை. நான் வரும்போது 2 பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் லெக் பீஸ் நான் பார்த்துருந்தேன். அண்ட் இப்போ நான் சாப்பிட்டு இருக்கிறது வந்து நான் கொஞ்சம் தனியாக சாப்பிட்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நான் தனியாக சாப்பிட்டு இருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னா வந்து காமன் டைனிங் வந்து உங்களுக்கு அங்கேயே இருக்கும். அதுக்கு அங்கே சாப்பிட்றதுக்கு பசங்களோட சேர்ந்து சிட் சாட் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இடம் இருக்குது. நீங்கள் அங்கேயே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ லெக் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பீஸ் வந்து ஆறிட்டு இருக்கு, அதனால மைல்டு ரப்பரியா இருக்கு. பட் உள்ள இருக்கிற லேயர் வரைக்கும் அழகா வந்திருக்கு, ஜூஸியா இருக்கு. இம்பார்ட்டன்ட்லி பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து எனக்கு அந்த ஃப்ளஷ்ல வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் நான் இங்க பிரியாணி சாப்பிட வரப்போறேன்னு நான் பிளான் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தேன்னா, டிஎஃப்சியோட ரிவ்யூ வந்து பார்த்துருந்தேன். அண்ட் ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிஎஃப்சி. ஒரு முறை நாங்கள் போய் சாப்பிட்டு இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா, இட்லி வந்து கொஞ்சம் புளிச்ச கன்சிஸ்டன்சிக்கு போயிருச்சு. ஸோ நான் அவங்க கூப்பிட்டு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி இட்லி புளிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அவங்க அதுக்கு பில்லே பண்ணல. அதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன ஃபுட் கொடுக்கணுமோ அதையும் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதனால அவங்களோட பிரியாணி டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு இருந்தாலும் நான் மற்றவங்களுடைய ரிவ்யூவும் தெரிஞ்சுக்கணும்ல. வெறும் இன்ஸ்டா ரீல வச்சு நம்ம வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூகுள் ரிவ்யூஸும் தேடி பார்த்தோம்னா ஒரு நல்ல ரிவ்யூஸ் தான் எல்லாத்துலேயுமே இருந்தது. ரொம்ப பேட் ரிவ்யூஸ் எதுவும் இல்லை. பிரியாணியும் அப்படி இருக்கணும். அண்ட் நார்மலாக தான் இருக்குது ரைஸும். ஓகே, நான் கலரை வச்சு ஒன்று யோசித்தேன், அதோட ரொம்ப நல்லா இருக்கு. காரம் நல்லா உரப்பா இருக்கு, ஹிட் ஆகுது, காரம் நல்லா ஹிட் ஆகுது. நல்லா கொஞ்சம் ஆயிலியான பிரியாணி. 99க்கு நான் இதை நிச்சயமாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். இந்த வீடியோக்காக மழையிலலாம் நினைஞ்சது வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சூப்பர், பிரியாணி நல்லா இருக்கு. அண்ட் நான் பொதுவாக என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஒரு பிரியாணி வெறும் பிரியாணியாக மட்டும் ஹிட் ஆகிறது இல்லை, அது கூட கத்திரிக்காவை பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணி சுமாராக இருந்தாலும் இது வந்து நல்ல மார்க் வாங்கி கொடுத்துரும் பிரியாணிக்கு. ஸோ இவங்களோட கத்திரிக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதுவுமே ரொம்ப காரமாக ஃபீல் ஆகுது எனக்கு பார்க்கும்போது. அந்த கலர் தெரியுதுங்களா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த ஸ்வீட்னஸ் ஓகே. நிச்சயமா இது வந்து 99க்கு ஒரு பக்காவான ஒரு மீல் பிரியாணி. சூப்பராகவே இருக்கு. ரீசன்ட் டைம்ல சாப்பிட்டதுல இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அந்த கேட்டகரியில் வந்துடும். ஏன்னா ஒரு கேட்டகரி ஆஃப் பிரியாணி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ரெகுலராக. ஆர்காட்டில் நம்ம சாப்பிட்டதில் வந்து மசாலா அதிகமாக இருந்தது, ஆம்பூரில் சாப்பிட்டது ரொம்ப சட்டிலாக இருந்தது. இது கொஞ்சம் காரமாக இருக்குது, பட் அந்த பிரியாணியோட ஃப்ளேவர்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் எனக்கு வந்து
சிக்கனோட ஃப்ளேவர் இறங்கியிருக்கு பிரியாணியில். அந்த அந்த ஃபேட்டோட பல்பெல்லாம் இறங்கியிருக்கு. அண்ட் பிரியாணி ஆறி இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கிற மந்த் அந்த மாதிரி, அது குவான்டிட்டி கம்மியாக பண்ணதுனால என்னன்னு தெரியல, பிரியாணி ஆறி இருக்கு. நான் சாப்பிடும்போது சூடாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கவே இல்லைல்ல? இந்தாங்க. கலர்லாம் நல்லா இருக்குல்ல? அண்ட் இவங்களுடைய இன்னொரு முக்கியமான டிஷ்ஷுன்னு சொல்லி எனக்கு அவர் கடைக்கார அண்ணாவே சொல்லியிருந்தாரு, நாங்கள் இது இல்லாமல் இன்னொரு ஐட்டமும் பண்ணுறோம், நீங்கள் அதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அதை தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். இது முடிச்சுட்டு போய் பாருங்க. அவங்க கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதுதான் வந்து பிரெட் ஆம்லேட்டு. இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்நாக்காக தான் நம்ம ட்ரை பண்ணணும். பிரியாணி முடிச்சுட்டு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் இல்லையா, அந்த மசாலாலாம். அதில் இதோட டேஸ்ட் எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. அதில் இது தெரிஞ்சிருச்சுன்னா இது நிச்சயமாக விக்டரி தான். இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்? இந்த பிரெட் ஆம்லேட்டோட ப்ரைஸ் வந்து 40 வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் நார்மலான ப்ரைஸ் தான். ம் ம் இது உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு. நான் வந்து வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக நான் சொல்லலை. நான் இது வரைக்கும் ஒரு 2-3 பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ருக்கேன். அதில் என்னென்ன க்ரீன் சட்னி இருக்கும், இதில் அது இல்லை. பட் இது ரொம்பவே நல்லா இருக்கு. ம் இந்த ஆம்லேட்டோட டேஸ்ட்டு, அது கூட அந்த மயோனிஸோட டேஸ்ட்டு. மயோனிஸ் வந்து இவங்களே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ நல்லா இருக்கு. அண்ட் 40 ரூபாய்க்கு இது அல்டிமேட்லி ஒர்த். ஸோ ஃபைனல் ரிவ்யூ என்ன அப்படின்னா, டிஎஃப்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வேறு ஏதாவது சாப்பிட்ருந்தீங்கன்னா அது எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு ஒர்த் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் சொல்கிறது இல்லாமல் நீங்களும் சொன்னீங்கன்னா வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா 99 ரூபாய்க்கு அந்த பிரியாணி ஒர்த். கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, காரமாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. பிரியாணின்னு கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் இந்த பிரெட் ஆம்லேட் மஸ்ட் ட்ரைன்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. 40 ரூபா, 99 ரூபா பிரியாணி. இதோட வேறு என்ன வேணும்? ஒரு நைட் டின்னருக்கு ஹெவியாக சாப்பிடக்கூடாது தான், ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென், குட் பை ஃப்ரம் சூர்யா.